அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சலாம் என்பது நாம் இன்னொருவரை நீங்கள் சலாமத்தாக இருங்கள், உங்கள் மேல் அல்லாஹ்வின் மேல் ரஹ்மத்தை பொழியட்டும் மற்றும் உங்கள் மேல் அல்லாஹ்வினுடைய பர்க்கத்தை வரட்டும் என்று இந்த சலாமுடைய அர்த்தங்கள். இப்படிப்பட்ட சலாமை நாங்கள் எப்போது கேட்டாலும் நாம் உடனே வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தங்கள் எல்லோரும் சலாமினுடைய ஜவாபை கூறியிருப்பீர்கள். கூறிவிட்டீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கூறியிருந்தால் உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய சலாமத்தை கிடைக்கும். அதை நீங்கள் பதிலாக சொன்னால் எனக்கும் அல்லாஹ்வினுடைய சலாமத்தை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் தினந்தோறும் எத்தனையோ பெயர்கள் நமக்கு சலாம் கூறுகிறார்கள். அதற்கு பதிலாக நாம் எத்தனை பெயர்களுக்கு நாம் சலாமினுடைய ஜவாபை தருகிறோம், அதுவும் முழுமையாக தருகிறோம். அதேபோல் நாமும் யாராவது சலாமை செய்தால் நாமும் முழுமையாக சலாம் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில பேர் சலாம் அலைக்கும் அப்படி என்று சொல்வார்கள். சலாம் அலைக்கும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் நாசமாக ஆகட்டும் என்று. இப்படி நாம் யாரையாவது பதுவா செய்யலாமா? சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் இப்படி என்று நாம் சொன்னால் நீங்கள் நாசமாயிடுங்க, நீங்கள் நாசமாயிடுங்க, நீங்கள் நாசமாயிடுங்க அப்படி என்று நாம் யாராவது பதுவா செய்தால் அவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வல் சலாம் வல் சலாம் வல் சலாம். நீங்களும் நாசமாயிடுங்க, நீங்களும் நாசமாயிடுங்க, நீங்களும் நாசமாயிடுங்க. இப்படி பதுவாவை கொடுத்து பதுவாவை வாங்கினால் எப்படி அல்லாஹ்வினுடைய சலாமத்தை நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நமக்கு கிடைக்கும்? அதற்காக தான் நாம் மிக கவனத்துடன் சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதன் பிறகு அவர்களும் ஏதோ புதுசாக சலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கவனத்தோடு கேட்பாங்க. இத்தினால சலாம் அலைக்கும் சொன்னாங்களே, இப்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்களும் கொஞ்சம் ஜோஷில் வந்துடுவாங்க. ஜோஷில் வந்து ஆர்வத்தில் வந்து அவங்களும் சொல்லுவாங்க வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ அவங்களுக்கும் சலாமுடைய ஜவாபை சொல்வதற்கு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். அவங்களும் ஆர்வத்தோடு ஜவாபை சொல்வார்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சலாமத்தை இறக்கட்டும், அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை இறக்கட்டும், உங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை இறக்கட்டும் என்று அவர்களும் முழுமையாக ஜவாபை சொல்வார்கள். அதற்காக தான் நாம் சலாமை சொன்னால் முழுமையாக சொல்வோம். நமக்கு டைம் இருந்தாலும் சரி, டைம் இல்லாவிட்டாலும் சரி, நாம் சலாம் சொல்லினால் முழுமையாக தான் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்வதற்கு ஒரு 5 செகண்ட் தான் ஆகும். நீங்களும் சொல்லி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 5 செகண்ட் தான். இந்த 5 செகண்டுக்கு கூட நமக்கு நேரம் இல்லையா? அப்படி இல்லைனா கூட நீங்கள் பாதி சலாம் சொன்னாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். சலாம் அலைக்கும் என்று சொல்வதை விட அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். இப்படி சொன்னால் நீங்கள் சலாமத்தாக இருங்கள். அவர்களும் வலைக்கும் அஸ்ஸலாம், நாம் பதில சொன்னாலும் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு நாமும் வல் சலாம் வல் சலாம் வல் சலாம் அப்படி என்று சொன்னால் இது எப்படி சலாமத்தாக இருக்க வேண்டும் என்று நாம் துஆவை தர முடியும். அதற்காக தான் சலாம் சொல்வதும் முழுமையாக சொல்ல வேண்டும். இல்லை அதை பாதி சொன்னாலும் அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு 10 நன்மைகள் அல்லாஹ் தபாரக் தஆலா உங்களுடைய அமல் நாமாவில் எழுதுவார். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அதாவது வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் உங்களுக்கு 20 நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னால் உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கும். அதாவது முழுமையாக சொன்னால் முழுமையான நன்மையும் கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் இன்னும் அதிகமான நன்மைகளையும் தருவான். ஆனால் நாம் இந்த சலாமை அவ்வளவு முழுமையாக இதை நாம் அதாவது உச்சரிப்பை நன்றாக நாம்
இதனுடைய உச்சரிப்பை நன்றாக நாம் உச்சரித்து சொல்ல வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா நாம் செய்கின்ற சலாமத்தினுடைய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்வான். அவர்கள் நமக்கு பதில் சொன்னால் அவருடைய துஆவையும் கபூல் செய்வான். இந்த சலாம் என்பது ஒரு துஆவை கொடுத்து துஆவை வாங்குங்கள். நீங்கள் துஆவை கொடுத்து அடுத்தவர்களிடமிருந்து துஆவை பெறுங்கள். அவர்களும் சலாமத்தாக இருப்பார்கள், நீங்களும் சலாமத்தாக இருப்பீர்கள். இதே போல்தான் உங்களுடைய வீட்டில் நீங்கள் நுழைந்தால் வீட்டிலும் இதே சலாமை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் என்று சொல்லுங்கள். சிலர் வீட்டில் சலாம் சொல்வதற்கு கூச்சப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் வீட்டில் சலாம் சொன்னால் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் என்னென்னமோ பார்க்கக்கூடியாத விஷயங்களெல்லாம் பார்த்து சிரிக்கலாம். அதே தவறாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய சலாமை சொன்னால் சிரிச்சிடுவாங்கன்னு சொல்லி சலாமே சொல்லாமல் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படி நினைக்காதீங்க. நீங்கள் சலாமை சொல்வது வீட்டில் உள்ளவர்கள் சலாமத்தாக இருப்பதற்காக தான் சலாம் சொல்கிறீர்கள். அப்படி நினைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், வீட்டில் நுழையும் போது சத்தமாக சொல்லுங்கள். அவர்கள் என்னவாவது நினைக்கட்டும், சிரிக்கட்டும், உட்கார்ந்து கூட சிரிக்கட்டும், அதை பரவாயில்லை. ஆனால் நீங்கள் சலாமை முழுமையாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களும் ஒரு தடவை 2 தடவை தான் சிரிக்க முடியும். அதன் பிறகு அவர்களும் என்ன சொல்வார்கள், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது வீட்டில் உள்ளவர்களும் சலாமத்தாக இருப்பார்கள், நோய் இல்லாமல் இருப்பார்கள். எங்கே பார்த்தாலும் நோய் தான். இப்போது பார்த்தால் எங்கே பார்த்தாலும் ஜுரம்தான். இந்த ஜுரம் எப்படி வருகிறது என்றால் அதுவும் வாரக்கணக்காக வருகிறது. அதாவது சிலருக்கு 1 வாரம் வருகிறது, சிலருக்கு 10 நாட்கள், குறைந்தபட்சம் 4 நாட்கள். மிகவும் அதிகமாக இடத்தில், அதுவும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு தான். அதாவது ஒரு 10 வயது 15 வயதிற்குள்ளே இருக்கும் பிள்ளைகளுக்கு அதிகமாக வருகிறது. இதற்காக நீங்கள் இந்த சலாமை சொன்னாலே போதும், அல்லாஹு தபாரக் தஆலா அப்படிப்பட்ட நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தருவார். நாம் இதை தினந்தோறும் அமல் செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா வரக்கூடிய அத்தனை நோய்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹு தபாரக் தஆலா பாதுகாப்பை தருவார். ஆனால் நாம் தினந்தோறும் இந்த சலாமை சொல்ல வேண்டும். நீங்கள் வீட்டிலிருந்து வந்தாலும் சரி சலாமை சொல்லிவிட்டு வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அவர்களும் துஆவை தருவார்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். துஆவை வாங்கிவிட்டு வெளியில் செல்லுங்கள். உங்களுடைய வேலைகள் அனைத்தும் முழுமையாக ஆகும். வரக்கூடிய ஆபத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா உங்களுக்கு பாதுகாப்பை தருவான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் சொல்லிவிட்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ்.